இந்தம்மா. அதை எடுத்துக்கம்மா. வா. பாக்கியா, உன் கையால மிஷினை ஆன் பண்ணுமா. மாமா நீங்களே பண்ணிடுங்க. நானா? சரி, போய் ஆன் பண்ணுங்க. பாத்து ஆன் பண்ணுங்க. பாத்து தாத்தா ஆன் பண்ணுங்க. அம்மா சூப்பர்மா. ஃபங்க்ஷனை சிறப்பா நடத்தி கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஆமாமா எல்லாரும் அப்படியே இருங்க. 2 minutes. சரியா? என்ன சர்ப்ரைஸ்? என்ன சர்ப்ரைஸ்? தெரியலையே. என்ன? தெரியலையா பாட்டி? என்னது? ஏய் பாருங்களேன். கேக்கெல்லாம் எப்படா வாங்குனீங்க? எல்லாம் ஜெனியோட ஐடியா தான். ஓ ஆண்டி வாங்க. வாமா. ஏய் நான் இதுக்கு இனியா போமா. நீ கட் பண்ணு. இனியா வா 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 கட் பண்ணு வா. வா போமா. ஜெனி வா. ம். சீக்கிரம் கட் பண்ணி இனியா. ஓ ஆமா பாக்கியா, இனியாப்பா இல்லையா? எங்க? எல்லாருமே இருக்காங்க, அவரை மட்டும் காணோம். நானும் கேட்கணும்னு நினைச்சேன். அவர் இல்லையா? இல்ல அவருக்கு ஏதோ முக்கியமான வேலை வந்துருச்சுன்னு கிளம்பிட்டாரு. அவர் இப்படித்தான், அக்காவுக்கு ஒரு சப்போர்ட்டும் பண்ண மாட்டார். அக்கா இது மாதிரி பண்றதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. அவ்வளோ ஏன் அக்காவே அவருக்கு பிடிக்காது. வேணும்னே தான் சார் கிளம்பி போயிட்டாரு. செல்வி கொஞ்சம் சும்மா இருக்கியா? வாஷ் பேசின் எங்க இருக்கு? உள்ள இருக்கு. செல்வி கூட்டிட்டு போ. வாங்க கொடுங்க, வாங்க. கையை கழுவிக்கங்க. நீங்க நல்லா வருவீங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you. அப்ப நாங்க கிளம்புறோம். ஒரு நிமிஷம். செல்வி கா எடுத்துட்டு வாடி. இந்த வரேக்கா. இந்தாக்கா. என்னங்க, இதுல எல்லா மசாலாவும் இருக்கு. இது சும்மா டேஸ்ட் பண்றதுக்காக தான் கொடுக்கறேன். இனி மாசம் மாசம் நான் தான் உங்களுக்கு அனுப்புவேன். என்னங்க பணம் கொடுங்க. ஐயோ இதெல்லாம் வேண்டாங்க. இது ஒரு அன்போட கொடுக்கறது, அவ்வளவுதான். சரி தேங்க்யூ. வரோம் வரோங்க. வாங்க. பாய். வாங்க ஜெனி. நான் அனுப்பிட்டு வந்துடுறேன். வரோங்க. நாங்க போயிட்டு வரோம் ஜெனி. போயிட்டு வாங்க மம்மி. டாடா. பாய். ஓகே பை. டேக் கேர்.
ஒரு வழியா ஆமா, நல்லபடியா முடிஞ்சது. முடிஞ்சது. வாமா வாமா. வந்து உட்காரு. ஆ, அம்மா நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா. பாக்கியா உன்னை பத்தி அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பா. அம்மா உனக்கு சொந்த ஊர் எதுமா? சென்னை தான். ஓ உனக்கு ஒரு பொண்ணு இருக்கால்ல? ஆமாமா, இன்னைக்கு ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன் இருக்கான், போயே ஆகணும்னு கிளம்பிட்டா. ஓ பாட்டி, இவங்க பொண்ணு ஏன் ஸ்கூல்ல தான் படிக்கிறா. சரி சரி. உன் புருஷன் என்னம்மா பண்றாரு? பாட்டி டிஃபன் சாப்பிட்டீங்களா இல்லையா? முதல்ல போய் சாப்பிடுங்க போங்க. ஆ. நீ வாமா. இல்ல, நான் சாப்பிட்டேன். நானும் சாப்பிட்டேன். இருந்தாலும் சுகர் இருக்குல்ல, அதான் அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டே இருப்பேன். சரி, போய் சாப்பிடுங்க நான் போய் பாட்டி, சாப்பிட்டு வந்துடுறேன். போய் சாப்பிடு. வாங்க 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 வாங்க. ஏம்மா உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும். உன்னை நான் குன்னக்குடியில் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி என் பேரை ரிசப்ஷன்லையும் பார்த்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. உனக்கு சென்னை தான் சொந்த ஊராமா? அம்மா அப்பாக்கெல்லாம் வேற ஊர் தான். நான் இங்கே இருந்ததுனால இததான் என் சொந்த ஊருன்னு சொல்லுவேன். ஓ தாத்தா, இவங்களோட சொந்த ஊரு குன்னக்குடி தாத்தா. அன்னைக்கு கூட நிலம் விற்கிறதுக்கு வந்தாங்களே. அந்த ஊருக்கு நான் சின்ன வயசுல 2 தடவை போயிருக்கேன், அவ்வளவுதான். ம். ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா நடந்ததுல்ல ஆண்டி? எங்கேயோ Sorry, பார்த்திருக்கேன். அவங்கள அனுப்பிட்டு எங்க வந்தேன். பார்த்தேன்னு தெரியல. ஆம். சரி, அப்ப நான் கிளம்புறேன். நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க இல்லனா இது எதுவுமே இல்ல. இப்போவும் நான் கூப்பிட்டதுக்காக நீங்க இதுக்காக வந்தீங்களே, ரொம்ப நன்றி. ஐயோ, என்ன இதெல்லாம்? இன்னும் சொல்லணும்னா நீங்க நல்லா வருவீங்க டீச்சர். நல்லா வரணும். சரி, அப்ப நான் கிளம்பவா? ஆண்டி ஆ. என்னங்க அட, என்ன இதெல்லாம்? ஆண்டி, மசாலாலாம் டேஸ்ட் பாருங்க. ம், அதுவும் இல்லாம ஆண்டி உங்களுக்கு ஒரு கிஃப்டும் வச்சிருக்காங்க. மசாலாலாம் கண்டிப்பா டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன். ம். இது நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும். சரி டீச்சர், அப்ப நான் கிளம்பட்டுமா? ம். போயிட்டு வரேங்க. ஆமா ம். அப்பா. சரி டீச்சர், அப்ப நான் கிளம்புறேன். சரி, ரொம்ப நன்றி. Bye. வாங்க. பாய். பாய் பாய். போலாங்க. பாய். பாய். அம்மா, என்னம்மா பாக்குற? வாடா. போஸ்டரா? ம். முதல்ல வெளியே வந்து பாருமா. ரோடு ஃபுல்லா நம்ம போஸ்டர் தான். அப்படியாடா? ஆமாமா, எல்லார் வீட்லயும் நம்ம நோட்டீஸ் இருக்கு. அப்புறமா என்ன கூட்டிட்டு போய் காட்டுறியா? கண்டிப்பா கூட்டிட்டு போய் காட்டுறேம்மா. ம், சரி. ஏய் இனியா, ம். இங்க பாரு. மா, நான் அப்பவே பாத்துட்டேமா. டேய், ஆ. இந்தா உனக்குதான். ஆ, எடுத்து சரிம்மா. வச்சத சாப்பிடாமே நீ போயிட்ட.
என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்காங்க? ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருக்குமோ? ஆ? ஆ? பாக்யா, ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? உண்மை தெரிஞ்சிடுச்சோ? இவ என்ன பதில் சொல்ல மாட்டேங்கிறா? கோபி மாட்டனடா. பாக்யா, உங்ககிட்ட தான் கேட்டேன். ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சதா? கேக் நல்லா இருக்காடா? ஆ ம் நல்லா இருக்குமா? ம், சாப்பிடு. ம் சரிம்மா. கேக்கா? ஓ, எனக்கா? எனக்கு தான் வச்சிருக்கீங்களா? தேங்க்யூ. கேக் ரொம்ப நல்லா இருக்கு. பாக்யா, ஒரு டிஷ்யூ கூட. ஆம், ம் ம். ஐயோ, நானும் பாக்யாவும் இருக்கிற போட்டோ இதை இப்படி மிஸ் பண்ண? ராதிகா பார்த்திருப்பாளா? என்ன தெரியும்னு சொல்லிருப்பாளா? ஏதாவது சொல்லிருப்பாளா? என்ன தெரியும்னு சொல்லிருப்பாளா? அதான் யாரும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்களா? ஷிட், பார்த்திருப்பாளா? பார்த்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இப்ப என்ன பண்றது? இனியா, செல்லம், போங்க டாடி, உங்க மேல கோவமா இருக்கேன். ஏன் டாடி மேல என்ன கோவம்? நீ செஞ்ச காரியம் அப்படி. ஆ? நான் என்ன செஞ்சேன்? ஏன் நீ ஒண்ணுமே பண்ணலையாக்கும்? நான் என்னப்பா பண்ணேன்? ம்? என்னாச்சு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஏதாவது நடந்துச்சா? பாக்யா, அதெல்லாம் நம்பாத. அப்பா, அம்மா எங்க? அவ படுத்துட்டா. ஐயோ, உண்மை தெரிஞ்சு அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சோ? ஷோ, என்ன பண்றது? அப்பா, என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? அம்மாவோட இனாகுரேஷன் ஃபங்க்ஷனுக்கு அம்மா இன்வைட் பண்ண எல்லாருமே வந்திருந்தாங்க. ஆனா நீங்க மட்டும் இல்ல. கோவம் வராதா? அவ்வளவுதானா? நான் கூட வேற என்னமோ ஏதோன்னு நினைச்சேன். ஏன் வேற ஏதாவது இருக்கா? இல்ல, நான் ஃபங்க்ஷன்ல இல்லாததுக்கு இமேல இவ்வளோ கோவமா? என்ன அவ்வளோ மிஸ் பண்ணீங்களா?
டேய் ஆ? பாக்கியாவ இருக்க போய் சும்மா இருக்கிறா. இதை நான் பண்ணியிருந்தேன்னு வையே, உங்க அம்மா என்னைய வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டா, தெரியுமில்ல? ஆமாப்பா, கரெக்டு தான்ப்பா. நான் தான் சொன்னேன்லப்பா, ஆஃபீஸில் என்னோட கலீகோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாருன்னு. அவங்களுக்கு யாரும் இல்லை, என் சைட்லேருந்து நான் ஹெல்ப் பண்ண வேண்டியிருந்ததுப்பா. நல்ல வேளை நான் போனேன்ப்பா, இல்லைன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும் பாக்யா. எல்லாரும் உங்களை கேட்டாங்க. அதான் பாக்யா சொல்லிட்டு போனேன்ல, டெத்து இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது பாக்யா. நானே நீங்க சீக்கிரமா வந்துருவீங்கன்னு தான் நினைச்சேன். ராதிகா ஆண்டியை இன்னைக்கு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க முடியல. நான் உங்ககிட்ட அப்பா வந்துருவாருன்னு வேற சொன்னேன். ஆனா அவங்க கிளம்புற வரைக்கும் நீங்க வரவே இல்லை. சாரி பாக்யா, வேற வழி இல்லை, போக வேண்டிய கட்டாயம். அதான் அப்படி போயிட்டேன். ப்ளீஸ், ரியலி சாரி. ம், பரவாயில்லங்க. பிளாக் காஃபி சாப்பிட்றீங்களா? ஏய் வேணாம் வேணாம் வேணாம், நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். இப்பதான்டா வந்த, அதுக்குள்ள போனுங்கிற? இல்லைப்பா, நான் கரெக்ட் டைமுக்கு ஃபங்க்ஷனில் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். அதான் பார்க்கணுமேனு திரும்ப வந்தேன். இப்போ ஆஃபீஸ்க்கு போயே ஆகணும்ப்பா. சாரி பாக்யா, நம்ம நைட் பேசுவோம், ஓகே? இப்போ நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். ஏங்க, துக்க வீட்டுக்கு தானே போனீங்க, குளிக்க வேண்டாமா? இல்லை இல்லை, நான் வீட்டுக்கு டெட் பாடி கிட்டலாம் போவே இல்லை. சும்மா ஹாஸ்பிட்டல் பில்ஸ் கொஞ்சம் பே பண்ண வேண்டியிருந்துச்சு. ஸோ நம்ம கம்பெனி சார்பாக கொஞ்சம் பில் செட்டில் பண்ண வேண்டியிருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி நான் வீட்டுக்கெல்லாம் போகல. சரி 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 பாக்யா, நான் போயிட்டு வந்துடுறேன். ம், ஏங்க கொஞ்சம் சாப்பிட்டு போங்களேன். இல்லை பாக்யா, பரவாயில்ல, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். ஓகே, வரேன். அப்பா ஒரு நிமிஷம். ஐயோ, இவன் என்ன கேட்க போறானோ? நானும் வரேன் உங்க கூட ஆஃபீஸ்க்கு. எதுக்கு? சும்மா தான். சும்மா எதுக்கு நீ ஆஃபீஸ் வரணும்? அதான்ப்பா, நீங்க தானே சொல்லுவீங்க நான் ஆஃபீஸ் பக்கமே வர மாட்டேங்கிறேன்னு. அதுக்கு எதுக்கு இன்னைக்கு பார்த்து வர? அதான் சொன்னேனே, சும்மா தான் வரேன். இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வர வேண்டாம். இன்னைக்கு எனக்கு முக்கியமான இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. அப்போ நீங்க ஆஃபீஸ் போலியா? ஏய், ஆஃபீஸில் தான்டா மீட்டிங்கு. ஓ, அப்போ நான் வந்தா என்ன ஆஃபீஸ்க்கு? எழில், வேண்டான்னு சொல்கிறேன்ல, சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு. சரி, வரேன் பாக்கியா. இவன் ஒருத்தன். நீ ஏன்டா வம்பு பண்ற? மா, நான் அவர்கிட்ட சீரியஸா தாம்மா கேட்டேன். ஏமா கோபி இப்பத்துக்குள்ள பிபி செக் பண்ணானா? பண்ணாரு மாமா, அது குறைஞ்சு குறைஞ்சு கூடுது. அது வேற பயமா இருக்கு மாமா. இப்படி கத்திக்கிட்டே இருந்தான்னா கூடாம என்ன பண்ணும்? ஏய், நீ அவரை டென்ஷன் பண்ணாத, சரியா? அம்மா சரிம்மா, நீ விடு. ஆ ஆ மாமா, பாயசம் இன்னும் கொஞ்சம் இருக்கு, எடுத்துட்டு வரவா? ஐயோ, நானே கேட்கணும்னு நினைச்சேம்மா. எடுத்துட்டு வா. எழில் உனக்கு? இல்லம்மா, இது எனக்கு ஒரு கேள்வியா? குடுமா குடிப்பா. சரி, 3 பேருக்கும் எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வா, 3 பேருக்கு எடுத்துட்டு வா. பாயசம் இன்னைக்கு நல்லா இருந்துச்சுல்ல? ஏமா இங்க உட்கார்ந்திருக்க? இந்த சும்மா காத்தாட இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தேன். நீயும் வேலையா இருந்தியா? அதான். இந்த எடுத்துக்க. மா, ஸ்வீட் எடுத்துக்கங்க. ஐயோ, ஸ்வீட் எல்லாம் வேணாமா, எனக்கு ஒத்துக்காது. நீ எடுத்துக்க. சரிங்க அத்தை. நீ பாப்பாவை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல கவிதா? அவ்வளவு கூட்டிட்டு இவ்வளவு தூரம் பஸ்ல எல்லாம் வர முடியல. நாங்க என்ன உங்கள மாதிரி 2 காரா வச்சிருக்கோம் நீ?